யூடியூப் செய்யணுன்ற ஒரு விருப்பம், யூடியூப் செய்யணுன்ற ஆர்வம் வந்த காரணம் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு நம்பல எனக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு பயம் ஒன்று இருந்தது. என் வைஃப் ஹெல்ப் இருந்தது ஒரு பக்கவலமா எனக்கு நீங்க செய்யுங்க உங்களால் முடியும் பண்றது அந்த ஒரு இதை எனக்கு கொடுத்தது திவானும் வைஃப் தான் 2 பேர் தான். 3ஆம் மாதம் தான் நமக்கு அட்சன்ஸ் வந்தது, கூகுள் அட்சன்ஸ். இது கூட ஜேர்னி டேர்ன் பண்ணது அதுக்கு ஒழுங்கா நம்ம ஒரு வேலையை நேசிச்சு நம்ம செஞ்ச மாட்டா நமக்கு அதுக்கான பயன் கட்டாயம் கிடைக்கும். நான் நன்றி இருக்கணும் எங்கட சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. யூடியூப் தொடங்கண்டு சரி எல்லாம் யோசித்தோம் என்ன பேர் வைக்கிறன்றதுக்கே அப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கல எங்களுக்கு ஒரு இன்கம் ஒன்று வந்தது. வணக்கம், நான் கொள்ளிங்க. இன்றைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணி தான் வந்துருக்குறாங்க. அது என்ன ஹாப்பி நியூஸ் சொன்னா யூடியூப்கான ஒரு இன்கம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிக்கன்னு. யூடியூப் செய்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அந்த இன்கம் தான். அப்போ அந்த இன்கம் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி என்ன சொன்னால் எங்களோட யூடியூப் ஜேர்னி நாங்கள் அந்த கடந்து வந்த இந்த என்ன சொல்கிறோம் கஷ்டமான பாதைகள்னு எங்களோட மோனிட்டேஷன் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ யூடியூப் நாங்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி உங்களோட பேசணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்போ எங்களை வீடியோ அப்படின்னு எனக்கு யூடியூப் செய்யணுன்றது விருப்பம், யூடியூப் செய்யணுன்ற ஆர்வம் வந்த காரணம் திவா என்று சொல்லலாமே. தம்பி அவங்க செஞ்சு தரான், அதில் இருந்து ஒரு எனக்கும் ஒரு ஆர்வம் வந்தது. வெளிலேருந்து வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் நிறைய காலம் வெளிநாட்டில் இருந்தேன். ஒரு 10-12 வருஷம் வெளியில் இருந்தேன் நான் வெளிநாட்டில். அங்கே இருக்கக்குள்ள கூட திவாவோட சொன்னேன், நீ அண்ணா அங்கே இருக்க சும்மா செஞ்சு பார்க்கலாம், வெளிநாட்டில் இது செஞ்சா நல்ல ரீச் கிடைக்கும், செஞ்சு பார்க்க. அங்க இருக்கக்குள்ளே சில நேரத்துல இந்த சமைப்பாரு வெறும் கூட நாங்க சமைக்கிறவங்களோட ரூம்ல எனக்கு வீடியோ எடுத்து எல்லாம் அனுப்புவாரு. சும்மா கரைச்சி வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்புறவரு. அப்ப அதெல்லாம் பார்த்து போட்டு நான் என்ன சும்மா செய்யலாமே நீங்கன்ட்டு. ஆனா இங்க வரக்குள்ள ஒரு அந்த ஐடியாவில் வரல. அடுத்தது ரெஜிஸ்டர் வச்சு போட்டு போனவர் அப்போ பிரச்சனை இல்லை. கல்யாணம் கட்டினா இங்கே இருக்கணும் என்னோட இவ்வளோ காலம் வெளிநாட்டில் இருந்துட்டியல். அப்போ கல்யாணம் கட்டினா என்னத்துக்கு சேர்ந்து வாழத்தானே அப்புறம் அங்கே நீங்கள் எஞ்ச நான் என்னத்துக்கு அதண்டு போட்டு தான் நான் கூப்பிட்டு எடுத்தேன். அப்போ இங்கே வரக்குள்ள ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு இங்கே இருந்துடணுமெண்டு ஐடியாவில் வந்து. ஆனால் அது சத்தியமாக யூடியூப் பண்ணி நாங்கள் நினைக்கல. அடுத்து அங்கேயும் நான் ரூமில் இருக்கக்குள்ள எங்களோட நண்பர்கள் நிலேஷோட இருந்து நான் நிலேஷை ஃபோனை கொடுத்து போட்டு நிலேஷ் சேர்ந்து நிலேஷ் எறா ஃபோனு பிடிச்சா ஃபோனு நான் காய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு ஹாயால வட கொல்லிங்க அப்படின்னு பேசியிருந்தார். அவன் தான் வீடியோ எடுக்கிறோம். ரூம்மேட் என் ஃப்ரெண்ட் தான், இப்போ கத்தால் இருக்கான். அப்போ அங்கேருந்து கூட நான் சும்மா செஞ்சு பார்த்தேன். நான் அப்போ எனக்கு அது செட் ஆகலை, சரி வரல. அப்போ நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா என்ன, நான் போய் நாட்டுக்கு வந்து ஒரு தொழில் தொடங்குவோம் இல்லை கடையண்டான போடுவோம் ஐடியாவில் வந்து அது வந்து கடையும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருந்து. அப்புறம் அது சரி வரல, திரும்ப போக வைக்க கூடாது வெளிநாடு. ஆனால் இங்கே என்னடா தொழில் செய்யணும், அது நிரந்தரமான இருக்கணும். வெளிநாட்டில் இருக்குள்ள நான் 2 லட்சம் சம்பளம் தான் எடுக்கிறேன். எங்களுக்கு 2 லட்சம் சம்பளம்ன்றது நல்ல ஒரு சம்பளம் சம்பளம் தான் அனுப்பி கொண்டிருப்பாரு. நான் ஆசையா செலவழிக்கலாம் தான், ஆனா அவர் இருக்க மாட்டாரு கூட. காசை மட்டும் வச்சுட்டு வாழ்க்கையை வாழாம சும்மா ஒரு தியேட்டருக்கு போய் எனக்கு விருப்பம் மாதிரி இவர் போடுவார் காசு நல்லா எல்லாரையும் கூட்டிட்டு போய் நம்ம வேண்டி சாப்பிடுட்டு பார்த்து வரல. ஆனால் அவர் பக்கத்துல இருந்து பார்ப்பாங்க இல்லை. ஆனா இங்க அவர் இருப்பாரு, போறது காசு இல்லாட்டியும் உங்ககிட்ட அவர் இருப்பாரு. ஏதோ நம்மளுக்கு சாப்பிடுற அளவுக்கு நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு ஒரு வருமானம் இருந்தா போதுமென்ற ஒரு இல்லை. பிள்ளைகள் பிறந்தாலும் நான் நாளைக்கு பிள்ளைகள் பிறந்தாவது பார்ப்பேன், நான் உங்களுக்கு என்ன தொழில் செய்யறதுனாலும் சப்போர்ட் ஆகிட்டேன் நான் இருக்கேன் தானே கூட என்று சொல்லி தான் செஞ்சேன். அந்த இதுல நாங்க யூடியூப்பையே யோசிக்கவே இல்லை. அப்பாவோட ஃபோன் பண்ணா அடிக்கடி சொல்ற விஷயம் பிஜு என்ன வாங்க தான் நீங்க நம்ம இன்னும் நம்மளால முடிஞ்ச ஒரு என்னால் முடிஞ்ச நான் உங்களுக்கு பக்கவரமாக அப்போ இருப்பேன். நமக்கு சின்ன ஒரு இன்கம் வந்தால் காணும். உதாரணத்துக்கு ஒரு 30,000 இல்லை 50,000 உழைச்சா காணும். நமக்கு தேவைக்கு மட்டும் உழைச்சா காணும். மேலதியாக நமக்கு எவ்வளோ 2 லட்சம் 3 லட்சம் நீங்கள் அங்கே உழைக்கிற மாதிரி இங்கே வந்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் நிறைய தேவைகள் இல்லை. அந்த தேவைகள்லாம் நான் கூட கேட்க மாட்டேன், அப்படி இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு கேட்க மாட்டேன். நீங்கள் வாங்கன்னு எப்பயும் சொல்லி கொண்டு இருப்பாள். அதை தாண்டி இது சொல்கிற மாதிரி திவாவும் அடிக்கடி ஃபோன் பண்ணால் திவாவும் சொல்லுவான், நீ நிறைய காலம் இருந்தாண்டாச்சு எங்கேயும் வந்து எங்களோட இருக்கணும்னு சொல்லி திவாவும் ஆசைப்படுவேன். சொல்லுவாரு நீ அப்படித்தான் சொல்ற, அது வாணும் அப்படித்தான் சொல்ற, நேரம் உனக்கு தெரியாது இங்க வந்தோடனே நீ அது வேணும் இது வேணும்னு கேட்பான். நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை,
நீங்க எல்லாம் வேண்டி தந்தா இருக்கீங்களா அது வேணும் இது வேணும் நான் கேட்க மாட்டேன் சத்தியமா சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சண்டையை பிடிக்க தொடங்கிட்டேன். நீங்க வந்தே ஆகணும் பெரிய சண்டை அவருக்கு ப்ரெஷரே வந்துச்சு. எப்படி அவர் சொன்ன வந்து நான் 2 வருஷம் பண்ணானே இருந்து கொண்டு வரேன் இல்ல இப்ப வரணும் சண்டையோட தவிர்த்து நாட்டுக்கு அப்புறம் நோடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விஷயம் என்னடா அப்புறம் நாட்டுக்கு போய் என்ன எல்லாரும் கேட்டோம். எனக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு பயம் கொண்டு இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு இன்கம் எடுக்கவாங்க 2 லட்சம் நம்மளை உழைக்கணும் அதுக்குள்ள வாழ்ந்து பழகிட்டோம் இல்லையா. இப்ப நான் தான் நீ கூப்பிடுறேன் நீங்க என்ன நான் கேட்டேன் நீ அவங்க கூப்பிட்டேன் நீ ஒண்ணும் கேட்காத சொல்லுங்க என்னட்டு சொல்லி போட்டு வாங்க சொல்லி கூப்பிட்டேன். எல்லாம் முடிஞ்சு இப்ப நாட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து வெள்ளாம செய்யறது சரியான விருப்பம். அப்பாவும் புள்ள வெளிநாட்டுல இருந்தாலும் செய்யல எங்களுக்கு வயலெல்லாம் இந்த நிலமெல்லாம் இருந்தாலும் செய்யல. அப்ப இவரையாவது வச்சு அந்த ஆசையை தீர்த்து கொள்ளணும் போட்டு குத்தாய்க்கு தான் எடுத்து நாங்க வேளாண்மை தெய்வம் தான் இருந்த நாங்க. அது இன்னும் இது ஒரு லஸ்டா சரியான லஸ்ட் அந்த முதல் செஞ்சாங்க பெரும்பவும் செஞ்சாங்க அது சரியான லஸ்ட் இப்ப செஞ்சு இருக்கு நான் இல்லாம கஷ்டமா தான் இருக்கு. அது என்னடா ஃபுல்லா தண்ணியே இல்லை வெயில் அதுக்கு தண்ணி பாய்ச்சினோம். இப்ப ஃபுல்லா வெள்ளம் வெயில் வர வேண்டிய நேரத்துல தண்ணி வருது ஃபுல்லா தண்ணி இறைக்கணும் அவ்வளவு கஷ்டம் விவசாயம் பண்றது சரியான கஷ்டம். அதையும் தாண்டி கடை எங்க தங்கச்சுடைய கடையில வேலைஞ்சினாங்க கேஜே கேக்ஸ் அந்த கடைக்குள்ள நான் கொஞ்ச நாள் வேலைஞ்சினாங்க தங்கச்சுரை 2 வேலைஞ்சினான். இப்ப நானும் செய்யல ஃபுல்லா தங்கச்சி சரி வரல என்னன்னா அந்த தொழிலுக்கு வந்து அவங்க கேக் செய்ய தெரியும். இவர் போய் நிக்கிறேன் நான் இங்க தண்ணியே இருக்கிறேன் வாரத்துக்கு நைட் ஆயிரும் லேட் ஆயிரும் அதால கொஞ்சம் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் மாதிரி. நைட் டைம்ல என்னடா நேரம் இங்க வர தொடங்கி தர அது மட்டும் நான் தனியே இருக்கணும். அதனால இங்க அம்மா மாட்ட வந்து நிக்கிறேன் இல்ல அம்மா கிட்ட நிக்கிறேன் அப்படியே போய் கொண்டிருக்கு. எல்லாரும் குழந்தையும் இல்லையோன்னு கேட்க தொடங்கிட்டாங்க. அப்ப என்ன 2 போட்டு ஆரவாசி அங்க போவாம விட்டு வீட்டாக சப்போர்ட்டா இருந்தவங்க திவானும் சரி இவங்கள 2 தங்கச்சிமாரும் சரி சப்போர்ட்டா இருந்தவங்க ஒரே இப்படி எரிக்கல அப்படியும் சண்டை நடந்து எனக்கு வெளியே போறதுக்கு என்ன கனகால இருந்து நான் தானே அந்த இதுக்குள்ள இருந்து பழக எனக்கு போன் பண்ற ஆசை வந்தா எனக்கு எல்லாருக்கும் ஒரு சில ஆக்களுக்கு மட்டும்தான் அவர் எச்சிட் பண்ணி வந்துட்டாரு தெரியும் கேன்சர்ல வந்துட்டாரு. சில ஆக்கள் என்ன நம்பி 2 உடனே போறலையோ இவருக்கும் வந்து நம்மள சும்மா நெறிப்போம் போவோமோட்டு நான் சொன்ன அடுத்த ஆக்களுக்கு நம்ம வாழ்க்கை இன்னும் சேர்ந்து காட்டுவோம் மாட்டோம் நம்ம வந்துட்டோம். அப்ப திரும்ப போற கதை அப்படி போறீங்களா நான் இருக்க மாட்டேன் சொல்லி தண்டு அப்ப எல்லாம் போல கிட்ட பண்ண போய் கொண்டு வரக்கூடா. நான் இப்போ யூடியூப் ஒரு சேனலோட ஆரம்பிப்பு பண்றது ஒரு ஐடியா சிவா சொன்னவன் ஆரம்பிக்கண்டாண்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது உண்மையாக முதலும் எனக்கு கனகா இருந்தது முன்னாடி சின்ன ஆசை இருந்தது யூடியூப் பேரு அப்போ சேவ் பண்ணி சொல்லி தான் நாங்கள் போய் ஸ்டார்ட் ஆகுங்க. அப்போ என்னடா சும்மா இந்த மாமியோட நான் எங்கே அங்கே என்ன சுற்றி பார்க்க போன இடத்துல சும்மா நாங்கள் எடுத்துருக்கோம் எங்களோட வாட்டுக்கு எடுத்து பார்த்து எப்படி வருதுண்டு ஒரு 10 வீடியோ எடுத்துட்டு போய் அந்த 10 வீடியோ போட மாட்டேன் வீடியோ எடுத்து நான் சும்மா எடிட் பண்ணி பார்க்குறேன். நான் எடிட் பண்ணி பார்ப்பேன். அதான் நம்ம என்னடா நமக்கு ஒரு பக்கவலமா ஒரு ஆக்கள் இருந்தாலும் கூட நம்மளோட ஹார்ட் ஒர்க் கொண்டு போனோம்னு எது நம்ம செய்ய போகலாம் கூட இப்போ தெரிஞ்சவங்க அதை பற்றி அவங்க நமக்கு அதை பற்றி சொல்லி தருவாங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு. இப்போ நம்மளோட ஒரு உழைப்பு இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டு போங்க தான் எடுத்துட்டு போயிட்டு எடிட் பண்ணி கொண்டு காட்டுங்க என்ன மிஸ்டேக் இருந்தால் எப்படி போடணும்னா என்னன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா இருந்துட்டு செய்யலான்னு சொல்லலாங்க. நாங்கள் என்னன்னா ஒரு நேரம் இந்த வெள்ளாமையும் பார்க்கணுமே நான் என்ன செய்கிறேன்னு கொடுத்து இருங்க நாங்கள் அப்படி இருக்க போல தைப்பொங்கல் வந்துச்சு. தைப்பொங்கல் வேற சொன்னாரு எடுத்து பார்ப்பேன் நம்ம தைப்பொங்கல் வீடியோ என்ன மாதிரி வருது. பொங்கல் வரக்குள்ள நான் சொன்னேன் தை மாசம் நல்ல நாள் நம்ம தமிழர்களோட பண்டிகை அப்புறம் நல்ல ஒரு நாள்ல நம்ம யூடியூப்பை திறந்து முடிஞ்ச ஒரு ஹார்ட் ஒர்க்கை செய்வோம். அடுத்தது அந்த வீடியோ நாங்க போடுவோம் பண்ண எதிர்பார்க்குறது சும்மா எடுத்து பார்ப்போம் நல்லா வருது என்ன மாதிரி இப்படி நம்ம கொண்டாடத்தான் போறோம் அதை எடுத்து பார்ப்போம். எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒத்தருமே நம்பல நாங்க செய்ய போறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் தெரியாது நான் வீடியோ எடுத்து தெரியாது எல்லா இடத்துல எல்லாம் ரெடி வீடியோ எல்லாம் போட்டாச்சு போட்டாச்சு வீடியோ எல்லாம் கிளியர் வீடியோ எடுக்க கூட ஆள் இல்ல அத்தாங்க தைக்கிற டைம் நான் எடுத்தேன் நாங்க தைக்கிற டைம் அத்தான் எடுத்தேன் அப்படி 2 பேரும் தைக்கிற நேரம் ஆள் இல்லை என்ன இது அம்மாவை எடுத்து அம்மாவுக்கு விட்டு கொண்டு எடுத்து அம்மாவுக்கு எடுக்க ஆனா பிடிச்சது நின்ட்டாவும் ஒரு மாதிரி எடுத்து அது கொஞ்சம் கிளியர் இல்லாம வந்தது. அடுத்தது மழையும் வந்த டைம் ஒரு மாதிரி வீடியோ எடுத்து கொண்டு என்னது வீடியோ எடுக்குதுகள் ரெண்டு மாதிரி வீட்டை சித்தியாக்கள் எல்லாம் வந்தவங்க சொன்ன நாங்கள் அப்படி வீடியோ எடுத்துக்கோங்க வீட்டு கேட்குறோம்டா நம்பல சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறோம்ட்டு நினைச்சிட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க சீரியஸாக எடுக்கிறது. அப்பயும் அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு போடுறதா இல்லையா பொங்கலே முடிஞ்சு 2 மனநிலையில அண்டைக்கு போடல அண்டைக்கு போட்டிருந்தா கொஞ்சம் என்ன கொஞ்சம் வீடியோ ஓடிக்கலாம். பொங்கல் அட்டை போடக்குள்ள கொஞ்சம் ரன்னிங்கா வந்தாரு வீடியோ எல்லாரும் பொங்கல் வீடியோ ஓடுவாங்க. அப்புறம் பொங்கல் அட்டை போடுறதுக்கு ஏன்னா
எனக்கு எடிட்டிங் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. புதுசு எப்படி போடல, நல்ல லேட் ஆயிட்டு எடிட் பண்றதுக்கு. ஆனா நான் எடிட் பண்ணி போட்டே போடாம இருக்கேன் 2 இல்ல நாள் போயிட்டு என்னதுக்கு போடணும். அது கூட திவாட்ட கட்டணும் என்ன மாதிரி போடலாம். உங்களோட விருப்பம், நீங்க எடுத்துறீங்க போடுங்க போடுங்க திவானும் சொல்லிட்டான். வீட்டு எல்லாரும் என்னென்ன நாங்க வீட்டு கேட்கிறோம் வீடியோட லவியில நம்ம எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு மினக்கட்டு எடுத்து போட்டு 7ஆவதோட இருந்து நம்ம எடுத்து நீ இதெல்லாம் நம்ம விட அப்படியா 2 ஸ்டார்ட் பண்ண வச்சா தான் இதை வாரு 2 போடும் சண்டே முடிச்சுட்டேன். நான் இந்த வீடியோ போடாட்டி நீ ஜூத்தி போய் செய்யக்கூடாது, நீங்க 2 சண்டை முடிச்சுட்டு பார்த்தாரு பல்லோட இதே இல்லாது நம்ம போட்டுடுவோம். அந்த ஒரு வாயிலுமே நான் சொல்லணும், என் வாய்ப்பு ஹெல்ப் இருந்தது ஒரு பக்கவலமா எனக்கு. நீங்க செய்யுங்க, உங்களால் முடிவு பண்றது அந்த ஒரு இதை எனக்கு கொடுத்தது திவானும் வாய்ப்பு தான் 2 பேர் தான். திவானு சொன்ன ஒரே விஷயம் எனக்கு அப்படின்னா, நான் சொல்லிட்டு சொல்றேன் நீ யூடியூப் செய்யண்டு எனக்கு தெரியும், நீ உன்னால முடியும், நீ செய்வான்னு தெரியும் சொன்னோம். ஏதோ அப்படி என்ன நம்பிக்கை வச்சு அப்படி சொன்னா எனக்கு தெரியல. நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்தா நம்மளால முடியாட்டியும் செஞ்சு பார்ப்போம். அதே மாதிரி சப்போர்ட்டை கொடுக்கணும் நான் நினைச்சேன். நான் திவானும் இந்த பொண்டாட்டி இல்லாட்டி நான் இப்போ உங்களோட 2 பேச முடியாது, அவங்களோட 2 பேர் சப்போர்ட்டோட நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். யூடியூப் தொடங்கிட்டோம், சரி வீடியோ போட்டாச்சு. அடுத்தது இந்த வீடியோ 2 பேருக்கிட்ட இதுக்கு முன்னாடி திணறுனா என்ன வெள்ளாம செஞ்சு வீடியோ ஓட்டம், சமையல் வீடியோ ஓட்டம், பாரம்பரியமான சமையல் எல்லாம் காட்டணும்ண்டு. அப்ப அம்மாவும் நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அவங்க வயது போய்த்தானே இல்ல, ஆனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா காட்டுறது அம்மாவை தான் பெண்ணுக்கு நின்று சப்போர்ட் பண்ணது சித்தி வாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய இதாப்பா சொல்ல வார்த்தைகள் இல்லை. காலையில் ஒலிம்பி எடிட் பண்ணுறது தான் எனக்கு அந்த பிடிச்சது. என்னென்ன இல்லை எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலன்னா அப்படி தான் எடிட் பண்ணுறேன். எனக்கு அந்த 3 மணி 3:30 ஒரு 5-6 மணிக்குள்ள செய்யற வேலை எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மூளை வேலையை விட இல்லை. அந்த கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் எழுப்பிடுவாரு அவரு, எனக்கு இயலாதானே தெரியும் தானே உங்களுக்கு, இப்போ நாங்கள் சொல்லிட்டு தானே உரைக்கிட்டா காலையில் எனக்கு எழும்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாரு. அந்த டைம்ல என்னண்டா எடிட்டிங் புதுசு நேரத்தரை வச்சு நம்ம எடிட் பண்ணுவோம் வேலையோ அந்த அளவு உங்கள்கிட்ட வருமானம் கமராமே ஒழுங்கான கமராமே கூட எங்களுக்கு காசு கொடுத்து பிடிக்கக்கூடிய அளவுல நாங்க இல்ல வருமானம் இல்ல. வேறுதான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தவர் வீடியோவில் எரிப்பாரு, எந்நேரம் மைண்ட் அதில் எரிக்கும். ஒரு நாளா கத்துத்தேன், நீங்க என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் இல்ல நான் புள்ள விட்டு தானே உங்களை யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொல்லி எனக்கு ஒரு சாதனை கத்தையா வந்தது. ஏன்னா 3 மணிக்கு எழுப்பிட்டு போறாரு, இரவையிலையும் புள்ள எடிட் பண்றாரு, கூடவே இல்லைன்ற ஒரு கவலை மாதிரி. இன்னும் தனிமையில இருந்து போன் எடிட் பண்ணி கொண்டு இருப்பேன். அப்ப இது ஒரு நாள் கத்தக்குள்ள எனக்கு ஜோதி வந்து என்ன விடுவோம் நம்ம ஒரு 3ஆ வீடியோ அந்த இயற்கை அழகுன்ற வீடியோ ஒன்று இருக்கு. ஊர்ல வீடியோ எடுத்தேன், நம்ம ஊரை பத்தி வீடியோ உண்டு. அது நைட் டைம் பிடிச்சா எடுத்தேன் போய் அந்த வீடியோ எடுத்து வரக்குள்ள அந்த போன் அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சிட்டு அப்படியே டிஸ்பிளே போயிட்டு போன் டிஸ்பிளே போயிட்டு கையில காசுமீர வீடுறதுக்கு அப்ப கூட இருக்கும் இப்படி கத்துறாள். அந்த டிஸ்பிளே போன இந்த போனோட என்ன எடிட் பண்ற ரெண்டெல்லாம் இது ஃபுல்லா போகல. அந்த மூலையில டச் எல்லாம் வேலைய மாட்டேன் கிலோ ஜாண்டம் கொடுத்துக்குள்ள இல்ல அங்க தம்பி நீங்க அனிவர்சரி வீடியோல பார்த்துக்கோ. அவன் எனக்கு என்னடா நல்ல சப்போர்ட். இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணி அங்க போகல சந்தர்ப்பங்கள்ல அவர் அங்க களுவாஞ்சுள்ள கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட கோல் எடுத்தோன்னா எல்லாம் செஞ்சு விடுவாரு. அவன் நல்ல சப்போர்ட் பண்ணி கடையில தெரிஞ்ச கடையில வாழ்த்து கொடுத்து நாங்கள் செஞ்சுனாங்க. என்னன்னு சொன்னா நமக்கு மொனிடைசேஷன் வரணும்னு சொன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் அவரும் வேணும். நம்மளோட வீடியோ 4000 அவர் பார்க்கணும். அப்ப பார்த்த அப்புறம் நம்ம மொனிடைசேஷன் ஒன்றாகும். அப்படி போய் கொண்டிருக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கு கடும் போராட்டமா இருந்தது. ஏன்டா நாங்க தொடக்கமும் பரிச்சயமான அனுபவம் இல்லை. அப்ப எங்களுக்கு அடுத்தது அதை பற்றி அனுபவம் இல்லை. அவங்க போட்டு கொண்டு இருந்தால பயம் மாதிரி சோசியல் மீடியாவை பற்றி பெருசாண்டு ஒன்றும் தெரியாது எனக்கு. அதுக்கு பேட் கமெண்ட்ஸும் வரும். இவருக்கு கொஞ்சம் தெரியும் சோசியல் மீடியாவை பற்றி, இதுல அனுபவம் இல்லை. அதில் கொஞ்சம் பயந்து இப்போ ஒன்றாகுமோ மோனிடேஷன் எப்படி என்னன்னு யோசிச்சேன். சில ஆட்களுக்கு 6 மாதம் ஆயிக்கா 1 வருஷம் ஆயிக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த சப்ஸ்கிரைபரை பொறுத்து. ஆனா ஒரு மாதிரி எங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டாங்க. அது துவாவோட சப்போர்ட்டும் எல்லாரும் இருந்தானே. இன்னொன்று அம்மாட அந்த முளகு தண்ணி கறியில எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அந்த வச்சு அவரை கொடுத்தது. அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நாங்க எதிர்பார்க்காதது நடக்கிற வாழ்க்கையில அந்த வீடியோ எங்க அம்மா வீடியோ கொஞ்சம் ஓடித்தானே கொஞ்சம் அப் ஆயிட்டு அந்த வீடியோ. அதால நாங்களுக்கு மோட்டிவேஷன் ஒண்ணு பண்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்தது சொல்லுறேன். நாங்க எதிர்பார்க்கல 6 மாதம் தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க எதிர்பார்த்து சத்தியமா செய்யல மோட்டிவேஷன் இப்போ ஒன்னாகுமெண்டே நினைக்கவே இல்லை. நாங்க சோசியல் மீடியாண்டா நிறைய இது இருக்கு, நல்ல விதமாக சொல்லுவாங்க, தப்பாயும் பேசுவாங்க. ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்குள்ள யூடியூப் தெரியும் நம்மளா என்னடா கேவலமா காய்ப்பாங்க. நான் அதெல்லாம் நான் இப்போ பெரிய பொருட்படுத்தல. நம்ம காய்க்கிற நமக்கு தோடுக்குள்ள ஊர் பண்ண நான் சொல்றேன். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம கட்டாயம் செய்யணும். அடுத்தது இன்னொரு இதுண்டா
இந்த கமெண்ட் பண்ணாட்டியும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சமைக்கிற பெரிய வேலையை நம்மளும் தான் சமைக்க என்னதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க வீரை விட்டு என்னது நடந்தாலும் மெண்டெல்லாம் சொன்னாங்க அவர் சொல்லித்தார் நீங்க சொன்ன நீங்க இந்த யூடியூப் தொடங்கணுமெண்டு இப்படி நிறைய பேர் கதைக்கிறதுக்கு வருவாங்க அதெல்லாம் நீங்க இனி மைண்ட் பண்ணக்கூடாது அப்படி அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் வேற என்ன நேரத்தோட சொல்லி நம்ம என்ன வந்து நம்மளோட குறிக்கோட நம்ம ஓடிக்கொண்டிருக்கணும் அப்ப ஒண்ணுமே ஒரு எடிட்டிங் அறிவோ எந்த அறிவும் இல்லாம நாங்க அப்படி இப்ப நுழைஞ்சி அப்புறம் 2ஆம் மாச கடைசியில எங்களுக்கு அந்த மொனிடைசேஷன் ஒண்ணான இஷ்யூவால வீடியோவும் போடல இடையில கொஞ்ச நாள் வீடியோ போடலாங்க போடலாம அப்புறம் திரும்ப இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண கூட கொஞ்சம் அந்த வியூவர்ஸ் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் திரும்ப கவலை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணா வியூவர்ஸ் இல்ல சப்ஸ்கிரைபர் எங்க எங்களுக்கு சரியான கவலை மாதிரி போயிட்டு என்ன உள்ள விட்டுத்தமோ நம்ம வீடியோ போட்டிருக்கலாம் ஆனா தம்பி அப்படி சொல்லல நடக்குமா சரியா வரும் எல்லாமே நம்மட ஹார்ட் ஒர்க் நம்ம போய் கொடுத்த மாட்டோம் ஒழுங்கா நம்ம ஒரு வேலையை நேசிச்சு நம்ம செஞ்ச மாட்டோம் அதுக்கான ஒரு பயன் நமக்கு அதுக்கான பயன் கட்டாயம் கிடைக்கும் அது என்னன்னா இப்ப வீடியோ பார்த்தவங்க தொடர்ச்சியா ஒரு 4 நாள் பார்த்திருப்பாங்க வீடியோ வரல வீடியோ செய்ய மாட்டாங்களோ உங்களோட யூடியூபோட முடிஞ்சு போலான்னு போட்டு வேற எதாவது நாடி போய்க்கலாம் அவங்களையும் பிள்ளை சொல்லல நீங்களும் யூடியூப் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க சில இருப்பீங்க நீங்க யூடியூப் செய்யணும்னு ஆசை வேண்டாம் செய்யுங்க பிரச்சனை இல்லை ஆனா கடைசி வரைக்கும் அதை விடப்படாது விடாம செய்யணும் புதுசா செய்யறவங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் விடாம செய்யணும் அதாவது என்ன வர வேண்டாம் ஒன்றை விட்டு ஒரு நாள் போய் வீடியோ போட்டு இல்லைன்னா தொடர்ந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் போடும் இல்ல 2 நாளைக்கு போட்டா இல்ல ஒவ்வொரு நாளும் போட அப்படி அந்த இதை மாத்தாம கண்டிப்பா இருக்கணும் பிடிச்சு செஞ்சலாம் அந்த வேலையை நம்மள என்ன முடியுமோ அவ்வளவு நம்ம கொடுக்க செய்யணும் அடுத்து எடிட் பண்ணக்குள்ள ஆரம்பத்துல தெரியாம இருந்து எடிட் பண்ணது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து சின்ன என்னதான் இது நான் கேட்டேன் உனக்கு என்ன எடிட் கொடுக்குறத நம்ம பெர்ஃபெக்டா கொடுக்கணும் திரும்ப பார்த்து எடிட் பண்ணுவாங்க கண்மொழி நித்திர இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன் என்னன்னா நம்ம அவரை கஷ்டப்படுத்துறோமோ ஏன்டா வெள்ளாமைக்கு ஓடுவாரு இந்த காலையில எழுந்து எடிட் பண்ணணும் விடிய நேரத்துக்கு வீடியோ எடுக்கணும் எல்லாம் ஒருமிக்கு இவருக்கு வந்துச்சு இப்படியே எங்களோட ஜேர்னி போய் கொண்டிருக்கக்குள்ள 3ஆம் மாசம் இடையில ஒரு பிரேக் வந்தது பிரேக் பிறகு எங்களுக்கு நாங்க மோனிடைசேஷன் ஆன் பண்ணோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 3ஆம் மாசம் தான் நமக்கு அட்ரஸ் வந்தது அட்ரஸ் வந்து மாமியாக்கள் அட்ரஸ் தான் கொடுத்துருந்தோம் ஏன்னா ஐடியில இருந்த அட்ரஸ் தான் நீ கொடுத்தவர் அப்ப அங்க அம்பர்மெண்ட் போட்டு இங்க வராது தானே கேட்டு இருந்தேன் ஆனா வீட்டு இது வந்தது அது ஒரு அதிசயமாயிரு ஏன்னு அவங்களுக்கு தெரியும் இப்ப ஊருக்குள்ள இருக்கிறாங்களுக்கு என்ன வெட்டிங் பண்ணித்தாரு இங்கானே இருக்காருன்னு தெரிஞ்சு அவர் என்ன செஞ்சிருக்காரு எங்கட வீட்டையும் இல்லை அம்மாவோட வீட்டை ஒன்று கொடுத்துருந்தாரு உங்களோட மருமகன் தானேன்ட்டாங்க அம்மாவுக்கு இது என்னன்னு தெரியா அப்ப அண்டுதான் கதைச்சிட்டு இருந்தேன் முருகனை நினைச்சு கும்பிடுத்துருந்தேன் எப்படியாவது இந்த கிழமைக்குள்ள வந்துடணும் வெள்ளிக்கிழமைக்குள்ள கடவுளே அப்படி என்று கும்பிடுத்திருக்கேன் அம்மா வந்து இந்தாங்க என்னன்னு பார்த்தா இப்படி இருக்கு எனக்கு என்ன தெரியும் இதோ இருக்குமோ என்னவோ ஒன்று யோசித்து போட்டு நான் இது சமைச்சிட்டு நின்றனா ஒழுங்கா பார்க்கல உடனே ஒரு கோல் அடிக்க வாங்க இப்படி ஒன்று வந்திருக்கேன் வந்து பார்த்து இதுதான் இது வர வேண்டியது வெள்ளிக்கிழமை பாருங்க அதுக்கு பாட்டு பேர் கூகுள் அட்சன்ஸ் இது புலாங்கட ஜேர்னி கொஞ்சம் டேர்ன் பண்ணது அதுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்கம் வரணும் யூடியூப்ல நம்ம தாண்டி இன்னொரு ட்ரேனிங் பாயிண்ட் நம்ம வரணும்னு யோசிப்பாங்க இப்போ 500 வீடியோ 100 வீடியோ போட்டு வந்துருப்பாங்க எவ்வளோ நாங்கள் ஆசைப்பட்டுப்பாங்க விட்டுறாங்க கடைசிக்கு விட்டுறாங்க உங்களுக்கான டைம் வரும் கட்டாயம் வரும் நீங்க அதை விடாம தொடர்ச்சியா நீங்க அதை கண்டினியூவா செஞ்சு கொண்டு இருக்கணும் அதான் சக்சஸ் பாயிண்ட் நிறைய பிரச்சனை இருந்ததுதான் இல்லண்டு இல்ல எங்களுக்கு யோசனை மாதிரி நான் ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட் கிடைக்கணும் சத்தியமா சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட வீட்டு யாராவது ஏதாவது செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நான் கூடவே விட்டுருங்கன்ற அளவுக்கு வந்து நான் ஏன்டா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு இவரண்டு ஆனா திவானு நின்று கடைசி வரைக்கும் செங்கண்டு ஒரு செஞ்சு அப்படி ஒரு ஆள் சப்போர்ட் இருக்கு வரக்குள்ள எல்லாருக்கும் என்ன தோணும் மாதிரி சிம்பிளா தான் இருக்கு பாக்குறதுக்கு என்ன பெரிய அவ்வளவு கஷ்டம் இல்லை இந்த வேலைன்னா வந்து நான் வரைக்கும் ஆனா வந்து உள்ள வரக்குள்ள கஷ்டம் புரிஞ்சேன் அந்த அவங்க இடத்துல இருக்கலாம் அவங்க வேலையில கஷ்டம் தெரியுது ஜோதி பண்றது சரியான கஷ்டம் இல்லை பெஸ்ட்டாக நம்ம பிகினிங்ல கஷ்டம் தான் உண்மையானே வந்துட்டு கூகுள் ஆட்சன் வந்துட்டு நமக்கு இதெல்லாம் முடிஞ்ச மைண்ட்ல இன்கம் வருமெண்ட் இல்ல அதுக்கு பிரகாரம் நம்ம எண்ணம் கூட காட்டணும் நம்ம இவ்வளவு பெட் போடுறோமோ இவ்வளவு வியூவர்ஸ் வருதோ வாட்ச் வருதோ அதை பொறுத்தா நமக்கு இன்கம் வரும் என்ன வெரிஃபிகேஷன் ஆயிட்டானே இனி காசு தானேட்டு இருக்கல நாங்க அதுக்கு பிறகுதான் நிறைய பெட் போட்டு வரக்கா அங்க போனது இங்க போனது கஷ்டப்பட்டிக்காரு நிறைய அடுத்து அந்த மலையில எல்லாம் போய் ஒரு நாள் இப்ப பிரெக்னன்சி டைம்ல என்ன விட்டு போட்டு போக கூடாது நைட்ல இருந்து போட்டு இருந்தும் வீடியோக்காக
கொண்டு அம்மாக்களோட என்ன விட்டு போட்டு போனவர் அப்பயும் சரியான கவலை விட்டு போட்டு போறமேண்டு ஆனால் நிறைய மினக்கட்டவர் அந்த வீடியோ எல்லாம் பெருசாண்டு போகல அது ஒரு கவலை மாதிரி இருந்தது எனக்கு ஆனால் அதோட நிப்பாட்டில் அவர் என்னடா ஓடலன்ட்டு அடுத்தது புதுசா என்ன வந்து யோசித்து கொண்டு இருந்தது. நான் நன்றி சொன்னாருங்க எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நன்றி சொன்னேன். எங்களை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து அவங்க எல்லாம் என்ன மாதிரி இருக்கல உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு இவ்வளவு ஒரு ஊன்றுகோலா இருந்தது. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். நிறைய பேர் நல்ல கமெண்ட் எங்களுக்கு அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்க கூட சந்தோஷம் என்ன செய்யணும்ன்ற ஆரம்பம் சந்தோஷம் எங்களுக்கு ஒரு ஊன்று சக்தியா இருந்தது. அதெல்லாம் உண்மையாவே அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன். தேங்க்ஸ் பண்றோம். அப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கோம் எங்களுக்கு ஒரு இன்கம் வந்து வந்தது. இப்ப வந்திருக்காது 2ஆம் மாதம் கடைசியில சொன்னானது 3ஆம் மாசம் ஆரம்பத்துல இது வந்தது அந்த கூல் அட்சன்ஸ் வந்தது. ஆனா இப்ப 4ஆம் மாசம் கடைசியில எங்களுக்கு இன்கம் வந்துருக்கு. அப்ப உடனே எல்லாம் கிடைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்க எங்களுக்கு யூடியூப் ஜேர்னி சொல்றது எப்படியும் ஒரு 4 மாசம் மொத்தமாவே 4 மாசமா சரியா தைப்பொங்கல் அண்டு வீடியோ எடுத்து நாங்க அடுத்த நாள் தான் போட்டுனாங்க. இன்றைக்கு தொடங்கினது இந்த 4 மாதம் எங்க பாத்திருக்கோம் 4 மாதத்துக்கு அதே பெரிய விஷயமா யோசிக்கிறோம். நாங்க 4 மாதத்துலயே வந்துட்டு எங்களுக்கு 1 year ஆகலாமா அது நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நாங்க யோசிக்கல எங்களுக்கு எப்ப வரும் யோசிக்கல. ஆனா 1 year வரும் இல்ல 6 மாதத்துல வரும் எப்பயும் வரும் அது சொல்லல. நம்மளோட வீடியோ ஓடுறது பொறுத்து நம்மளோட செய்யற ஹார்ட் ஒர்க் பொறுத்து ஆனா வந்த ஒரு சந்தோஷம் என்ன உழைப்புக்கான ஒரு ஊதியம் கிடைக்க போல இன்னும் உழைக்கணும்ன்ற நம்பர் ஆர்வம் இப்ப எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக யூடியூப் தொடங்கன்னு சரி எல்லாம் யோசித்தோம். என்ன பேர் வைக்கிறன்றதுக்கே 1 மாதத்துக்கு மேல எடுத்துக்கிட்டு நான் தொடங்க போல சொல்லிட்டு உங்களோட பேரை தம்பிக்கும் லிங்காண்டுல கூட இப்ப எல்லாருக்கும் இப்ப வீடியோ வாக்குறாங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேரையும் தான் வச்சுட்டோம்டா கொஞ்சம் மீசாரிக்கணும் இல்ல வேற ஏதாவது யோசிப்போம் வித்தியாசமானது அடிக்கொண்டு இருந்தாரு. கடைசியா நான் சொன்னது நடந்தது லிங்கா வில்லேஜ் வியூ கொண்டு இருக்கி அதுல இப்ப லிங்கா ஆண்டோ போல கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமாகுதானே அப்ப எங்களோட பேர் நிலவு அவங்களுக்கு பரிச்சயமாயிருக்குன்றதுதான் நான் நினைச்சேன். நான் சொன்னேன் நம்ம 2 பேரும் வேற எங்கேயும் லிங்கா வில்லேஜ் பேரு காரணம் இதுதானே உங்க அவதான சொன்னேன் நீங்க எப்படி வைங்க தான் எனக்கு தோணுது. என்ன சொல்லித்தாரு பாரம்பரியமானதுகளை காட்டப்படுறோம் நம்மளோட கிராமத்தை பற்றி தான் காட்டப்படுறோம். அப்ப லிங்கா வில்லேஜ் எங்க எங்களோட யூடியூப் ஜேர்னியை பற்றியும் நாங்கள் வந்து கடந்து வந்த பாதைகள் இன்ப துன்பங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டாங்கண்ணே. இப்போ யூடியூப் செய்யறது உண்மையாகவே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து தான் கஷ்டம் புரியும் உண்மையாகவே. செய்கிறவங்க நீங்கள் தொடர்ச்சியாக அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டு கொடுத்துருங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். மோனிட்டேஷன் ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. எங்களை அப்பமாங்க நாங்கள் சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்குற ஆசை அதையும் கொடுத்துட்டு எங்களுக்கான இன்கம் எவ்வளோன்றதையும் நாங்கள் 2வது வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இத்துடன் எங்கள் வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். அப்போ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். உங்களை வந்து அப்படியே வரணும்.